அனைவருக்கும் கழக செய்தி தொடர்பாளர் கவிஞர் கண்ணன்ஜியின் கனிவான வணக்கம். சமீபத்தில் நம்ம ஊத்தவாயம் உதயகுமாருடைய மிக நீண்ட பேட்டியை பார்க்க நேர்ந்தது. அதாவது ஊமையாக கூட வாழ்ந்து விடு, உதயகுமார் போல் வாழ்ந்து விடாதன்னு நம்ம அன்பு சகோதரன் அரசியல் பயனள்ளி ஒரு போஸ்டர் அடித்து சிவகங்கை, ராமநாதபுரம், மதுரை ஏரியாலெல்லாம் ஒட்டியிருந்தார். அது மிகப்பெரிய பரபரப்பையும் ஒரு உண்மையும் நம்மளுக்கு சொன்னது. ஊமையாக கூட வாழ்ந்துடலாம், உதயகுமார் போல் வாழக்கூடாதுங்கிறது. அதுபோல தான் இன்றைக்கி உதயகுமார் நாளூர் மீனியும் பொழுதூர் வண்ணமுமா ஊத்தவாய உளறி கொட்டியிருக்கிறான். ஐயா ஓபிஎஸ் அவர்களை பற்றி பேசுவதற்கு உதயகுமாருக்கு அருகதையோ யோக்கியதையோ தகுதியோ ஏதாவது இருக்கா? நீ 2007-8 காலங்களில் தான் அரசியலுக்குள்ள உன்னுடைய பிரவேசம் நடக்கு. அப்போ யார் யார் கையை பிடிச்சி யார் யார் காலை பிடிச்ச, டாக்டர் வெங்கடேஷ் வீட்டில் எப்படியெல்லாம் நீ உருண்டு பிறண்ட, சசிகலா அவர்கள் வீட்டிலெல்லாம் இன்னும் என்னென்ன வேலை செஞ்ச, உன்னைய ஏன் அண்ணன் காளிமுத்து அவர்கள் வீட்டில் இருந்து அண்ணன் டேவிட் அவர்கள் கழுத்தை பிடிச்சி வெளியில் தள்ளினாரு, செருப்பை கலத்தி அடித்தாரு அப்படிங்கிற கதையெல்லாம் நம்ம சொல்ல ஆரம்பித்தோம்னா உன்னுடைய வண்டவளத்தை தண்டவாளத்தில் ஏற்றினால் கொட்ட முடியாது, அள்ள முடியாது. அதனால் உதயகுமார் ரொம்ப பேசாத, நீ ஊத்தவாயன் உதவாக்கிற அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அதிமுகவில் ஐயா ஓபிஎஸ் அவர்களே சேர்க்கிறதுக்கு உனக்கோ சிலுவம்பாளையம் சின்னசாமிங்கிற பாம்பாட்டி பழனிசாமிக்கு என்ன யோக்கியதை இருக்குது? முதல்ல நீங்கள் அதிமுகவில் யார்? நீ காட்டி கொடுக்கறதுலையும் கூட்டி கொடுக்கறதுலையும் நீ எவ்வளோ பெரிய ஆளுங்கிறது நம்ம கழக தொண்டர்கள் எல்லாருக்குமே தெரியும். பழனிசாமி இந்த இடத்துக்கு எப்படி வந்தார்? தவழ்ந்து பிறண்டு ஊர்ந்து நாயை விட கேவலமாக நத்த போல் ஊர்ந்து தான் இந்த இடத்துக்கு வந்தார். என்னமோ அந்தால நீ புரட்சி தமிழன்ற புரட்சி தமிழன், அவர் புரட்டு தமிழன். இப்படித்தான் புரட்சி தலைவி அம்மாவை தமிழர்குல சாமின்னு நீ சொன்ன. இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமியை சொல்ற. இப்படித்தான் முதலாக சசிகலா அவர்களை நிரந்தர பொதுச் செயலாளர் அவன் ஆகணும்னு சொன்ன. புரட்சி தலைவி அம்மா அவர்கள் உயிரோடு இருக்கும்போதே அம்மாவை தான் கோயில், அம்மாவை தான் கடவுள்னு சொல்லி செருப்பு போடாமல் நீ உலகமகா நடிப்பை சட்டமன்றத்திலேயே அரங்கேற்றின. அம்மாவே கூப்பிட்டு உன்னை கண்டிச்சாங்க, சத்தம் போட்டாங்க. இடையில உனக்கு மந்திரி பதவியை ஏன் பிடுங்கினாங்க அப்படிங்கிறதையும் பிற்காலங்களில் சொல்ல வரும், சொல்ல வச்சிடாத. அது போக இந்த பதவிக்கு இந்த இடத்துக்கு நீ வர்றதுக்கு அந்த கட்சிக்கு அப்படியே விசுவாசமாக உழைச்சிட்டியா? தேனியில் ரவீந்திரநாத் அவர்களுடைய வெற்றி வாய்ப்புக்கு அவர் மட்டும் காரணம் இல்லை, அது எப்படி வெற்றி வாய்ப்பு நடந்துச்சுன்னு சொல்கிறேன். தேனியில் வெற்றி பெற்றதற்கு ரவீந்திரநாத் அவர்களின் வெற்றிக்கு முழுக்க ஐயா ஓபிஎஸ்னுடைய செல்வாக்கும் ரவீந்திரநாத் அவர்களுடைய களத்தினுடைய உழைப்பும் தான் காரணம். நீ வேலை பார்த்த, சும்மாவை வேலை பார்த்த, ஒவ்வொரு நாளும் கூலி இவ்வளவு சார்ஜுன்னு போட்டு உன் பெட்ரோல் டீசல் முதற்கொண்டு கணக்கு போட்டு சிட்டை போட்டு வாங்கிட்டு போன நீ. அதனால் அதை பற்றியெல்லாம் பேசாத. உதயகுமார் இந்த கட்சியை கெடுத்த கபோதி. எப்படின்னா, ஜல்லிக்கட்டு போராட்டம் தமிழகத்தில் மிகப்பெரிய போராட்டமாக நடந்துக்கிட்டு இருக்கு. ஐயா ஓபிஎஸ் அவர்கள் டெல்லிக்கு போய் பாரத பிரதமரையும் அது தொடர்புடைய இந்த ஜல்லிக்கட்டு தடையை நீக்குவதற்காக அது தொடர்புடைய துறைகளிலையும் விடிய இரவு புகழ் பாராமல் 2 நாள் ஒரு முதலமைச்சர் டெல்லி தலைமையில் போய் சந்தித்து இந்த ஜல்லிக்கட்டு தடையை நீக்குவதற்கான முயற்சி எடுத்து கடுமையாக போராடிட்டு இருக்காரு. அந்த நேரத்தில் ஆட்சியும் கட்சியும் சசிகலாட்டத்தையும் இருக்கணும்னு சொல்லி முதல்ல கட்சியை கெடுத்த கபோதி யாரு? இந்த உதயகுமார். அம்மா சமாதியில் போய் இந்த சிலுவம்பாளையம் சின்னசாமிங்கிற பழனிசாமியை கூட்டு போய் அம்மா சமாதியில் மொட்டை போட்டு கட்சியும் ஆட்சி ஒன்றா இருக்கணும்னு நீ சொன்ன. அன்னைக்கே நான் ஐயாட்ட சொன்னேன், இவனை முதல்ல பதவி விட்டு தூக்குங்க, இவன் தான் இந்த கட்சியை கெடுக்க போகிறான், தயவுசெய்து உடனடியாக
கவர்னருக்கு டெல்லியில் இருந்த போலயே தந்தியை கொடுத்து உதயகுமாரோடைய மந்திரி பதவியை பிடுங்கி விடுங்கன்னு சொன்னோம். ஆனால் அன்னைக்கு ஐயா பெருந்தன்மையாக விட்டுட்டார். நிறைய பெருந்தன்மையாக அவர் விட்டதுனால தான் இப்போ நாய் நரியெல்லாம் ஊழ போடுது. அன்னைக்கு விட்டார், பெருந்தன்மையாக விட்டார். உதயகுமார் ஒப்பாரி வைக்கும் போதும் கண்டுக்காமல் விட்டார். சிலுவம்பாளையம் சின்னசாமிங்கிற பாம்பாட்டி பழனிசாமி துரோகத்தை நிகழ்த்தும் போதும் கண்டுக்காமல் விட்டார். சசிகலா அவர்களே இந்த உதயகுமார் போன்ற ஆட்களுடைய பேச்சை கேட்டு அவங்க தன்னிலை உணராமல் தடுமாறும் போதும் சுட்டி காட்டி அவங்க கேட்கல அப்படிங்கிறதுனால அவங்க இன்னைக்கு எவ்வளோ சிரமப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இதுபோல் சசிகலாவை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடினவன் உதயகுமார். விசுவாசம்னாலே ஐயா ஓபிஎஸ் தான், அவரை பார்த்தே நாங்கள் விசுவாசமானு கற்றுக்கிட்டோம்னு சொன்னவன் உதயகுமார். அண்ணன் டிடிவி தினகரன் போல் வீர பராக்கிரமன் யாரும் இல்லைன்னு ஒப்பாரி வச்சவன் உதயகுமார். இப்படி ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு மனுஷனை கடிச்ச கதையாக இப்பொழுது சிலுவம்பாளையம் சின்னசாமிங்கிற பாம்பாட்டி பழனிசாமியை தூக்கி தலையில் வச்சு இப்போ ஆடிக்கிட்டு இருக்கான். 2 கோடி வாக்காளர்கள் இருக்கிறாங்களாம், அதிமுகவில் 2 கோடி உறுப்பினர் இருக்காங்களாம். இந்த 2 கோடி பேரும் வாக்களிச்சிருவாங்களாம். நான் சொல்கிறேன் உதயகுமார், உண்மையிலேயே 2 கோடியே 6 லட்சம் உறுப்பினர்கள் இருக்காருன்னு நீயும் பழனிசாமியும் சொல்கிறீங்க. 2 கோடி இல்லை, புரட்சி தலைவி அம்மா அவர்கள் உயிரோடு இருந்த காலத்தில் அதிமுகவிற்கு 1,65,00,000 வாக்குகள் என்பது சராசரியாக விழுந்துச்சு. அந்த வாக்கவாது நீங்கள் வாங்குங்க. உங்கள் அண்ணன் பழனிசாமி பராக்கிரமசாலிங்கிறத நம்ம ஒத்துப்போம். அப்படி வாங்கலை, கட்சியை தோக்கடிச்சிங்கன்னா நீயும் ஒன்னனும் தற்கொலை பண்ணி செத்துருவீங்களா? இல்லை இந்த கட்சியை விட்டு போயிடுவீங்களா? தோல்வியை ஒப்புக்கொண்டு தொண்டர்களுக்கு முன்னாடி மன்னிப்பு கேட்டுருவீங்களா? இதெல்லாம் நடக்கும். விரைவில் ஜூன் 4க்கு அப்புறம் இதெல்லாம் நடக்கும். ஐயா அவர்களை நீங்கள் யார் சேர்க்கிறதுக்கு? ஐயா இருந்தால் தாண்டா அது அதிமுக. ஐயா இல்லைன்னா, ஐயா ஓபிஎஸ் அவர்கள் இல்லைன்னா அது அபகரிப்பு திராவிட முன்னேற்ற கழகங்கிற அதிமுக. புரட்சி தலைவி அம்மா அவர்களால் அடையாளப்படுத்தப்பட்ட ஐயா ஓபிஎஸ் அவர்கள் இருந்தால்தான் அது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்ங்கிற அதிமுக. அவரை தவிர்த்துட்டு நீ எல்லாம் பழனிசாமி வகைராக்கெல்லாம் இருந்தா அதற்கு பேர் அபகரிப்பு திராவிட முன்னேற்ற கழகங்கிற அதிமுக. அதனால் உங்களுக்கு வெற்றி வாய்ப்பே வராது. நீ எல்லாம் விபத்தில் வந்த விபரீதம். பழனிசாமிக்கு சால்ரா போடுறதே உன் வேலையாக பார்த்துட்டு இருக்க. இது மாதிரி வாய்க்கு வந்ததை ஒள்ளுறது. எப்படி உன் பக்கத்தில் மாணிக்கத்தையும் சரவணன் முன்னாள் எம்எல்ஏ 2 பேர்த்தையும் உட்கார வச்சிருக்கிற? இந்த மாணிக்கத்துக்கும் முத்துராமலிங்கத்துக்கும் சண்டை இழுத்து விட்டவனே நீ தான். இந்த சரவணன் ஐயா ஓபிஎஸ் அவர்களுடைய தலைமையேற்று வந்தவர் தான். அவர் இன்னைக்கு ஆசையை காட்டி மோசம் செஞ்சுக்கிட்டு இருக்கவனே நீ தான். இப்படி கட்சிக்குள்ள கழகத்தை மூட்டி முன்னுக்கு பின் முரணான தகவல்களை சொல்லி கட்சியை கெடுக்கிற வேலையை கனகச்சிதமாக பார்த்துட்டு இருக்கு. அது போக அண்ணன் மூத்தவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். இந்த கழகம் வாழ வேண்டும். புரட்சி தலைவரின் இயக்கம், புரட்சி தலைவியால் போற்றி வளர்க்கப்பட்ட இந்த இயக்கம் அழிந்து விடக்கூடாது என்பதற்காக கண்ணீர் சிந்துகிற நல்லுள்ளம் படைத்த நல்லவர்கள் ஏனையோர் நிறைய இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் என்ன நினைக்கிறாங்க? கட்சி ஒன்றாக இருக்க வேண்டும், ஒன்றாக இருந்தால்தான் வென்றாக முடியும் என்பதை எல்லோரும் உணர்ந்திருக்கிறாங்க. ஆனால் நீ சொட்ட சேகுமார், கேபி முனுசாமி, சிவி சண்முகம், சிலுவம்பாளையம் பழனிசாமி, இந்த 5 பேருக்கு தான் அதிமுக ஒன்றாவதில் விருப்பம் இல்லை. ஏன்னா இந்த 5 பேருமே நீங்கள் நல்லவர்கள் கிடையாது. இந்த 5 பேருமே குறுக்குச்சால் ஓட்டுறவங்க. இந்த கட்சியினுடைய வளர்ச்சியை எண்ணாமல் வீழ்ச்சி எண்ணி இதுக்குள்ளே எப்படியாவது பயனடைஞ்சிடலாமான்னு பார்க்குறவங்க. கட்சியினுடைய வளர்ச்சி எப்படி இருக்க வேண்டும்? எல்லோரும் ஒருங்கிணைந்து நல்லூரின் தலைமையில் இயங்குனாத்தான் அதுக்கு பேர் கட்சி. நீ என்ன செஞ்ச? ராமநாதபுரத்தில் 5 போலி பன்னீர்செல்வத்தை ஆளை பிடிச்சிட்டு கூலிக்கு மாரடிக்கிற குப்பைகளை கூட்டு வந்து நிறுத்தி அவங்களுக்கு 5-5 லட்ச ரூபா தாரேன்னு சொல்லி ஏமாற்றி 1 லட்சத்தோடைய அனுப்பிச்சி விட்டவன் தான் நீ. இன்றைக்கும் அந்த ஆளுங்க புலம்பிக்கிட்டு தான் இருக்கிற. அதனால் வாய்க்கு வந்ததை பேசாத உதயகுமார் நிறைய உன்னை பற்றி சொல்ல வேண்டிய வரும். கட்சியில் ஓபிஎஸ் இருந்தால்தான் வெற்றி, இல்லைன்னா நீ உட்பட பழனிசாமி உட்பட யாருக்கும் வெற்றி கிடையாது.
முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்க. நாங்கள் சொல்கிற ஒருங்கிணைந்த அதிமுகங்கிறது உதயகுமார் இல்லாத அதிமுக, ஜெயக்குமார் இல்லாத அதிமுக, சிலுவம்பாளையம் பழனிசாமி இல்லாத அதிமுக. அந்த அதிமுகவை நாங்கள் சொல்கிறோம். உங்கள் கூட சேர்றது இல்லைனா எங்கள் வேலை. உங்கள் கூட சேர்றதும் தற்கொலை பண்ணி சாகுறதும் ஒன்று தானே. இது ஐயா ஓபிஎஸ்க்கு தெரியாதா? சிலுவம்பாளையம் பழனிசாமிகள் இல்லாத அதிமுக, பச்சோந்திகள் இல்லாத அதிமுக, உன்னை போன்ற பச்சை துரோகிகள் இல்லாத அதிமுக, அதுதான் ஒருங்கிணைந்த அதிமுக. அந்த அதிமுகவே எங்களுடைய இலக்கு. அந்த இலக்கை நோக்கி பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த புரட்சி பயணம் வெற்றி பயணமாக அமையும். ஒருங்கிணைந்த அதிமுகவில் நீ உட்பட இந்த பச்சை துரோகிகளும் பழனிசாமிகள் இருக்க மாட்டார்கள் என்பது காலத்தின் கட்டாயம், கடவுளின் தீர்ப்பு. வாழ்க புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நாமம், வாழ்க புரட்சி தலைவி அம்மா அவர்களின் நாமம், வாழ்க வளர்க ஐயா ஓபிஎஸ் புகழ் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.